வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். தேசபந்துவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, சபாநாயகரிடம் கையளிப்பு. சிறையில் தேசபந்துக்கு விசேட வசதி. நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா? அனுர அரசின் விசேட திட்டம். போலீஸ் நிலையத்தில் ஆஜரான யோஷிதாவும் அவரது மனைவியும். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சலசலப்பு, வெளியேறிய சிறிதரன் எம்பி. பிரித்தானியா விதித்த தடையால் இலங்கையின் நல்லிணக்கம் ஆபத்தில், நாமல் எச்சரிக்கை. தேர்தல் தொடர்பில் குவியும் முறைப்பாடுகள், சட்டத்தை மீறிய 32 பேர் கைது. முன்னாள் அமைச்சர்களின் அரச இல்லங்கள் தொடர்பில் அரசின் முடிவு, வெளியான அறிக்கை. நாட்டின் சில பகுதிகளில் நீண்ட நேரம் துண்டிக்கப்படவுள்ள நீர் விநியோகம். குற்றங்களை ஒடுக்க 500 சிறப்பு அதிரடிப்படையினர் களத்தில். தமிழக மீனவர்களின் விடுதலைக்காக இலங்கை வரும் இந்திய குழுவினர். தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான யோசனை ஒன்று இன்று சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரால் இந்த பிரேரணை கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரேரணையில் தேசிய மக்கள் சக்தியை அங்கத்துவப்படுத்தும் 115 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். இடைநிறுத்தப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு வீட்டிலிருந்து உணவு எடுத்து வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான அனுமதி நேற்று முதல் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர், சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வெலிகம பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்காக கைது பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட தேசபந்து தென்னக்கோன் அந்த உத்தரவினை தொடர்ந்து 20 நாட்களுக்கு பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார். அவரை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்தறை நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தேசபந்து தென்னக்கோன் கண்டி தும்பரை சிறைச்சாலையில் அனுமதிக்கப்பட்டு வீட்டிலிருந்து உணவு எடுத்து வர அனுமதி கோரியிருந்தார். சிறைச்சாலைகள் திணைக்களம் குறித்த கோரிக்கையை பரிசீலித்து வீட்டிலிருந்து உணவு எடுத்து வர அனுமதித்துள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி 3 வேளை உணவுக்கும் வீட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட உணவை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு தேசபந்து தென்னக்கோனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெறும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் தேசிய பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட அமைச்சரிடம் நாட்டின் பாதுகாப்பு குறித்து ஊடகவியலாளர்கள் வினவிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு மேலும் தனது கருத்துக்களை தெரிவித்த பிரதி அமைச்சர், நாடு முழுவதும் பொதுமக்களின் பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம். அதற்காக ஒரு விசேட வேலை திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். இது பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதலாக உள்ளது. அதனால் தேசிய பாதுகாப்புக்கு பெரிய பாதிப்பு இல்லை. எங்கள் பொது பாதுகாப்பு அமைச்சு அதற்காக விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றார். தேர்தல் காலத்தில் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான தகவல்களை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு தெரிவிக்குமாறு அரசாங்கத்திற்கு அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி அமைச்சுக்கள் மற்றும் அரச திணைக்களங்கள் குறித்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான தகவல்களை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு தெரிவிக்க வேண்டும். அந்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆணைக்குழு மறு ஆய்வு செய்து இறுதி முடிவை எடுக்கவுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் அந்த திட்டங்களில் தேர்தலுக்கு தாக்கம் செலுத்தக்கூடிய சில திட்டங்கள் இருப்பின் அவற்றை தேர்தலுக்கு பின்னர் மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்திற்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் காலத்தில் அமைச்சரவையால் எடுக்கப்படும் தீர்மானங்கள் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு தெரிவிக்கப்பட்டு ஆணைக்குழு அந்த தீர்மானங்களை மறு ஆய்வு செய்து அது தொடர்பாக அரசாங்கத்திற்கு அறிவிக்கும் நடைமுறை பாரம்பரியமாக இடம்பெற்று வருகிறது. கொழும்பில் உள்ள இரவு விடுதியில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவி கொம்மணித்தெரு போலீஸ் நிலையத்தில் ஆஜராகியுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கொழும்பு யூனியன் பிளேஸில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதிக்கு கடந்த வெள்ளிக்கிழமை இரவு யோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவியுடன் குழு ஒன்று சென்றுள்ளது. இதன்போது இரவு நேர களியாட்ட விடுதிக்கு வெளியில் யோஷித ராஜபக்ஷவுடன் சென்ற குழுவுக்கும் களியாட்ட விடுதியின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. மோதலின் போது யோஷித ராஜபக்ஷவுடன் சென்ற குழுவினர் களியாட்ட விடுதியின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தனர். இந்த மோதல் சம்பவம் இரவு நேர
களியாட்ட விடுதிக்கு வெளியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக யோஷித ராஜபக்ஷவும் அவரது மனைவியும் கொம்பனி வீதி போலீஸ் நிலையத்தில் இன்றைய தினம் ஆஜராகியுள்ளனர். தனிப்பட்ட அரசியல் விவகாரங்கள் மற்றும் தனிநபர் அவதூறுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு இல்லை என சுட்டிக்காட்டி கூட்டத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளியேறியுள்ளார். யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடற்றொழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இன்று இடம்பெற்றது. இதன்போது கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே கடும் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டதால் சில நிமிடங்கள் அமளி துமளி ஏற்பட்டது. வலிவடக்கில் முன்னெடுக்கப்படும் மின் இணைப்பு விடயம் தொடர்பில் விவாதம் முன்வைக்கப்பட்ட போது ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான இளம் குமரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அவர்களது தனிப்பட்ட விடயங்களை முன்னிறுத்தியதாக மாறியது. குறிப்பாக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவரது காதல் விடயங்கள், மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றிய கட்சிகள், நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் குடும்ப சண்டையிட்டனர். இந்த நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் வலியுறுத்தினார். ஆனால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குறித்த இருவரையும் கட்டுப்படுத்த முடியாது ஆளுமையற்றவராக காணப்பட்டார். ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் ஆளுமையற்ற நிலையை அவதானித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேற்குலகம் நமது போர் வீரர்களை குறிவைத்து விடுதலை புலிகளின் கொடூரத்திற்கு நிதியளித்து நியாயப்படுத்தியவர்களை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். நாமல் ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் மேலும் குறிப்பிடுகையில், சமீபத்திய இங்கிலாந்து தடைகள் மனித உரிமைகள் பற்றியவை அல்ல, அவை விடுதலை புலிகளின் ஆதரவுடன் இடைவிடாத பரப்புரையின் விளைவாகும். நீடித்த அமைதியை கொண்டு வந்தவர்களுக்கு எதிராக வெளிநாட்டு அரசாங்கங்களை கையாளுகின்றன. இது நீதியல்ல. சில மேற்கத்திய அரசியல்வாதிகள் பணத்தை பரப்புவதன் சலுகைகளை அனுபவித்து வருகின்றனர். இது நமது நாட்டின் நல்லிணக்கத்தை ஆபத்தில் ஆழ்த்துகிறது. இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் கடுமையான முடிவுகளிலிருந்து வருகிறது என்பதை வடக்கு மற்றும் தெற்கை சேர்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தடைகள் நமது படைகளின் மன உறுதியை குறைக்கும். மேலும் மற்றொரு நெருக்கடி ஏற்பட்டால், நாம் இப்போது அவர்களை ஆதரிக்காவிட்டால் போராட அவர்களுக்கு தைரியம் இல்லாமல் போகலாம். இந்த தடைகளுக்கு பின்னால் இருப்பவர்கள் தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுவதில்லை. அவர்கள் அதிக பிரச்சனைகளை உருவாக்கி நல்லிணக்கத்தை மேலும் ஆபத்தில் ஆழ்த்துகிறார்கள். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் சமூகங்கள் இப்போது தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க தெளிவான பாதையை கொண்டிருப்பதால் ஏற்பட்ட முன்னேற்றங்களை சீர்குலைப்பதே அவர்களின் உண்மையான குறிக்கோள். சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை தடுக்க யாரையும் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் 2 போலீஸ் நிலையங்களுக்கு நேற்று 2 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர் ஒருவரின் பெயருக்கு களங்கம் ஏற்படும் வகையில் சமூக ஊடகங்களில் காணொலிகளை பதிவிட்டுள்ளதாக பொலனறுவை ஸ்ரீபுர போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது. மேலும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர் ஒருவருக்கு சார்பாக பெரிய கட் அவுட் ஒன்று வைக்கப்பட்டுள்ளதாக மாத்தளை மகவல போலீஸ் நிலையத்திற்கு நேற்றைய தினம் முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது. இந்த நிலையில் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் இதுவரை 32 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க இதனை தெரிவித்துள்ளார். கைதானவர்களில் 10 வேட்பாளர்களும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 16 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்களின் அரசு இல்லங்களை வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை ஜனாதிபதி செயலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார். அந்த உத்தியோகபூர்வ இல்லங்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களை பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க 5 உறுப்பினர்களை கொண்ட குழு சமீபத்தில் நியமிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் குறித்த குழுவால் தற்போது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் அமைச்சர்களின் இல்லங்களை வாடகைக்கு எடுப்பதற்கு 10க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கோரிக்கைகளை சமர்ப்பித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கம்பகாவின் சில பகுதிகளில் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது.
பியக்கும் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள மின்சார வாரியத்திற்கு சொந்தமான அமைப்பில் அவசியமான பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதன்படி எதிர்வரும் 27ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரை இவ்வாறு நீர் துண்டிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. அதன்படி பேலியகொடு, வத்தளை, ஜாகல, கட்டுநாயக்க, சேதுவை நகரசபை பகுதிகளில் களனி, பியக்கம, மகர, தோம்பே, கடான, மினுவாங்குடு மற்றும் ஹம்பகா பிரதேச சபை பகுதிகளுக்கு நீர்வளங்கள் நிறுத்தப்பட வேண்டியிருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றங்கள் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்காக புதிதாக சேர்க்கப்பட்டு 500 சிறப்பு அதிரடிப்படை பணியாளர்களை ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய சிறப்பு அதிரடிப்படை உறுப்பினர்கள் விரைவில் தங்களுடைய பயிற்சியை முடித்துவிட்டு பணிக்கு வருவார்கள் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபானு தெரிவித்துள்ளார். மேலும் தென் மாகாணத்தில் சமீபத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்த 4 போலீஸ் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் அம்பலாங்குடி பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை சமாளிக்க 2 சிறப்பு போலீஸ் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபையில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி இன்றைய தினம் செலுத்தியது. கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா குறித்த கட்டுப்பணத்தை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் செலுத்தினார். பூநகரி, மன்னார் மற்றும் தெய்யத்தகண்டி ஆகிய பிரதேச சபைகளுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை எதிர்வரும் 26ஆம் தேதி நண்பர்களுடன் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற முன்னாள் பிரதானி ஒருவர் தனது மகளின் போக்குவரத்திற்காக அரசு வாகனம் மற்றும் எரிபொருளை சில காலமாக பயன்படுத்தியுள்ளதாக பாராளுமன்ற வாகனங்கள் தொடர்பான விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. பாராளுமன்றத்தின் வாகனம் ஒன்று அம்பாறை பிரதேசத்திற்கு அடிக்கடி வருகை தந்துள்ளதாக தெரியவந்ததை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே இந்த தகவல் தெரியவந்துள்ளது. கடந்த 10 வருடங்களில் இந்த பிரதானி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி 2 வாகனங்களை பயன்படுத்தியுள்ளதாகவும் தனது வாகனங்களுக்கு வரம்பற்ற எரிபொருளை பயன்படுத்தியுள்ளதாகவும் விசாரணை குழுக்களுக்கு தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் பாராளுமன்றத்தின் முன்னாள் சபாநாயகர்கள், பிரதி சபாநாயகர்கள், பிரதிக்குழு தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள் வாகனங்கள் மற்றும் எரிபொருளை பயன்படுத்திய விதம் தொடர்பில் ஆராய சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்னவின் உத்தரவின் பேரில் விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் மற்றும் எரிபொருள் தொடர்பான பல தகவல்கள் ஏற்கனவே வெளியாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை சந்தித்து அவர்களின் விடுதலைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக 5 பேர் கொண்ட குழு இலங்கைக்கு புறப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ராமேஸ்வரத்தில் உள்ள பாரம்பரிய இந்திய மீனவர் நலச்சங்கத்தின் தலைவர் VP சேசுராஜா மற்றும் 4 உறுப்பினர்கள் அடங்கிய குழு இன்று திருச்சியிலிருந்து கொழும்பு நோக்கி விமானத்தில் வர திட்டமிடப்பட்டுள்ளது. மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை ஆய்வு செய்யவும் இலங்கை மீன்வளத்துறை அமைச்சரை சந்தித்து சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரவும் இந்த குழு திட்டமிட்ட கலந்துரையாடலின் பின்னர் அவர்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி தமிழகம் திரும்ப உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. காலிமுகத்திடலில் உள்ள நடமாடும் கடைகளில் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்வதாக நுகர்வோரிடமிருந்து வந்த முறைப்பாட்டை தொடர்ந்து நுகர்வோர் விவகார அதிகார சபை நேற்று அங்கு சோதனை நடத்தியது. அதிக விலைக்கு தண்ணீர் போத்தல்கள் மற்றும் குளிர்பானங்களை விற்பனை செய்த கடைகள் மீது வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்களின் விலைகளை காட்சிப்படுத்தாத கடைகள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த சோதனையில் பங்கேற்ற நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளர்களை எச்சரித்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.